ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் லைவில் போச்சு. அடடடடா, பிக் பாஸும் விஜே பார்வதி சேர்ந்து பண்ண அலப்பறைகள் இருக்குது பாருங்கள், அநியாயம். ஸோ என்ன நினச்சி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனல் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு தொடப்போது உங்களுடைய தயவால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக சீக்கிரம் முடியும். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், ரைட்டுங்களா? இப்போ என்னென்னா, அமித் அவர்களுக்கு வந்து அந்த காலையில் வந்து சாண்டா வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்கள்ல, வந்து சில சாக்லேட்ஸ் இந்த கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. போனோடனே அமித் சூப்பராக என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து ஷேவிங் க்ரீம் இந்த பக்கம் வந்து தாடி மாதிரி வச்சு தலையில் அந்த குள்ளா மாட்டிட்டு அவருடைய ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குல்ல அதை எடுத்து எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறாரு. கொடுத்துட்டே இருக்கும்போது பிக் பாஸ் வந்துட்டு ஃப்ரீஸ் அப்படின்ட்டார். அவ்வளோதான், ஃப்ரீஸ்னால் தான் வந்துடுவாங்க. அதான் அமித்னா ஓடியாருவாங்களே, விஜய் பார்வதி ஓடியாராங்க. வந்து கையில் குடிச்சிட்டு இருந்தாங்க, காஃபி எடுத்து லைட்டாக அப்படியே மேலே ஊற்றுனாங்க. ஏய் எப்படியும் குளிக்க தான் போகிறாங்க. அதுதான் சொல்கிறேன், ஒரு சின்ன விஷயத்தை அப்படியே ஊதி பெருசாக்குவாங்க. இதே இது வந்துட்டு அரோரா இல்லை மற்றவங்களாம் எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணாங்க தெரியுமா அப்படின்றவாங்க. அவரே வந்து இது காஸ்ட்லி டிஷர்ட்ரி வேளாண்டி அப்படின்றாரு. அப்புறம் லைட்டாக ஊற்றுறாங்க, ரொம்பலாம் ஊற்றல, லைட்டாக ஊற்றுற மாதிரி பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுறாங்க வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வினோத்தில் வந்துட்டு எல்லோரும் கலந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பூர்வத்திலலாம் அந்த ஷேவிங் க்ரீம் தடவுறது, பின்னாடி வந்து சாண்ட்ராலாம் பார்த்தீங்கன்னா குழந்தையாக மாட்டாங்க, அப்படியே வயிற்ற போட்டு சிக்கலக்கா பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னம்மா இதுன்னா, என்னம்மா விட்டால் அழுதுகிட்டே இருக்கீங்க, இல்லை ரொம்ப குழந்தைய சிக்கலக்கா பண்ணுறீங்க ரொம்ப இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பிக் பாஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டார். அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வினோத்தும் விஜய் பார்வதி மட்டும்தான் அமித்துக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம விக்ரம் கொஞ்சம் பண்ணார். விஜய் பார்வதி ஃப்ரீஸ்ன்ட்டார் பிக் பாஸ். அவ்வளோதான், ஒரே வருது எல்லாம் கனி வந்து மேலே வந்து க்ரீமை ஊற்றுறாங்க. கனி இது வரைக்கும் எதாவது பண்ணாங்களாங்க? எவ்வளவு வன்மம் வந்து ஊற்றுறாங்க. இவர் வராரு, அவர் வராரு, எல்லாம் வந்துட்டாங்க. சபரி மட்டும் எட்டன்னு பார்க்குறாரு, அரோரா வரல. மீதி எல்லாம் சுபிக்ஷெல்லாம் ஆளையே காணும். சரி, எப்போ இங்கே நம்ம பார்த்துருக்கோம் நம்ம. அப்புறமா என்ன பண்ணுறாங்க, பொம்மை மாதிரி தூக்கிறார் அமித். தூக்கின்னு வெளியே போகிறார். போய் ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து மூஞ்சில் ஊற்றலான்னு வரதுக்குள்ளே வந்துட்டு பிக் பாஸ் வந்து ரிலீஸ்ன்ட்டார். அப்புறமும் இந்த பக்கம் ஓடுறாங்க, அந்த பக்கம் ஓடுறாங்க. 2 பேருக்கும் மனசில் வந்து குழந்தைங்க நினப்பு. அவங்க ஸ்ரீரஞ்சனி நினச்சிருப்பாங்க, ஏண்டா டேய் நேற்று வந்து உங்ககிட்ட வந்து அவ்வளோ விஷயங்கள் சொன்னான், அவன் திரும்ப வந்து அந்த பொண்ணுக்கிட்ட விளாண்டுனுக்கிறியா நீ அப்படின்ற மாதிரி. அதுதான் அமித். அமித்துக்கு எது சரின்னு படுதோ அதை சொல்லிட்டார் அவர். நான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வேல்யூ கொடுப்பேன், எனக்கு என்ன சரின்னு படுதோ அதே மாதிரி தான், அதே மாதிரி நான் சந்தேகப்பட மாட்டேன், நான் ஒருத்தனை நம்பிட்டேனா அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதுதான். ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு, பிக் பாஸை சரியான காமெடி பண்ணுறாரு. எல்லாருமே ஃப்ரீஸ்ன்ட்டார். விஜய் பார்வதி மேலே தண்ணி ஊற்றினோன்னு அவங்க இப்போ அப்பா இதை தான் நான் சொல்லிட்டு அவங்க தண்ணி எடுத்து ஊற்றலான்னு போகிறாங்க, ரிலீஸ்ன்ட்டாங்க, கனி தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓடி போய் அவரை ஊற்ற இவர் ஊற்ற அட்டா என்ன ஒரு அக்கப்போர் வேறு மாதிரி சம்பவங்களாக போச்சு. இதுதாங்க கண்டென்ட்டு. இப்போ இதை பார்க்குறோம்ல நம்ம, எல்லோரும் உட்காந்து ஒரு பக்கம் திவ்யா காப்பி குச்சின்னு இருக்கிறாங்க, சுபிக்ஷா ஆளக்கானம் குளிச்சுட்டு இருக்காங்க போல இருக்குது, சபரி இப்படி பார்த்துட்டு இருக்கு. தப்பு தப்பு அப்படின்ட்டு என்னத்தை சொல்ல. இது மாதிரி க்ரியேட்டிவாக கண்டென்ட் பண்ணால் தான் நம்மளும் பார்க்க முடியும். இப்போ எதாவது குளித்ததுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு எல்லாமே. இதுலேயும் விஜய் போகிற ஃப்ரீசனோன்னு நம்ம அமித் தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அந்த தண்ணியில் காப்பியை கலங்க, காப்பி யார் கனி, காப்பியை கலந்து ஊற்றுங்க. இந்த பக்கம் விக்ரம், ஆமாம் அப்போ தான் வந்து சாக்கோட தண்ணி மாதிரி ஃபீலிங் இருக்குமா. என்ன வேணுமா வா. சரி, ஆனால் ஜாலியாக இருந்தாங்க, பயங்கர ஜாலியாக இருந்தாங்க, ஃபன்னாக போச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் விஜய் பார்வதி கூட பிக் பாஸை சேர்ந்து பண்ணார் அழப்போகிறா வேறு மாதிரி இருந்தது. பாய் நண்பர்களே.